வணக்கம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல்ரெடி பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிமாண்டிக் காலனி பார்ட் 2 படத்தோட இதான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2005 இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் தான் இப்போ தான் வந்து ஒரு 9 வருஷம் கேப்பில் 2026 செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா எல்லாருமே செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். எனக்குமே இருந்துச்சு. தங்கலான் பார்த்தா அது செகண்ட் பார்ட் வருங்கிறாங்க, ராயன் பார்த்தா அதுவும் செகண்ட் பார்ட் வருங்கிறாங்க, இன்னும் 2-3 மொக்க படமெல்லாம் பார்த்தா இதையே பார்க்க முடியும், என்னடா செகண்ட் பார்ட்டு போயிட்டீங்க அப்படிமா இருக்கும். அப்படித்தான் நானும் நினச்சேன். ஒருவேளை டைட்டில் கிடைக்கலையா இல்லை கதை கிடைக்கலையா, பார்ட் 2 பார்ட் 3 போயிட்டே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த படமும் அப்படித்தான் பார்ட் 2 வந்திருக்கு. பார்ட் 2 நான் பார்த்தாலுமே கூட இதில் பார்ட்டு 3 வேற வந்து போட்டிருந்தாங்க. அம்மனியே நடிகர் எல்லாருமே கதையெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கணும். ஒவ்வொரு படத்தோட கண்டினியூஸாக அடுத்தடுத்து ஹரி சார் மாதிரி சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 மாதிரி போயிட்டே இருக்கலாம். நம்ம சுந்தர் சி சார் மாதிரி அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை 4, அரண்மனை 5, அரண்மனை 6, அரண்மனை 7 இப்படி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. போதும் சாமி, இந்த பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் வேணாம். ஒரு படக்கதை அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு கிடைக்கிற வெற்றி எதுக்குமே கிடைக்காது. எல்லாம் தெரிஞ்ச விஷயம். சரி, நான் அந்த படத்தை விட்டுட்டு என்னமோ பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நம்ம பேசுகிற வீடியோவில் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கீழே சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம அடுத்த சில வீடியோக்களை நான் மாற்றிக்கிறேன். மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும். அதை நான் மாற்றிட்டு தான் கொஞ்சம் அடுத்தது சரி பண்ணிக்கிறேன். வெளியே மழை வர சவுண்டுமே கேட்கும். சரி, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ரிவ்யூக்குள்ள வரலாம். நம்ம நீங்கள் பார்க்க போகிற படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிமாண்டிக் காலனி பார்ட் 2 தான். இதில் யாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட சார் அருள்நிதி நடிச்சிருக்காரு. இவங்க கூட பார்த்தோம்னா அருண் பாண்டியன் சார் நடிச்சிருக்காரு, பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி கோவிந்தராஜ் நடிச்சிருக்காங்க, அர்ச்சனா அப்படிங்கிறவங்களும் நடிச்சிருக்காங்க. இன்னும் தாண்டி பல கேரக்டர்ஸ் இந்த படத்தை கூட இருக்காங்க. முத்துக்குமார் சார் லீட் ரோல் பண்ணியிருக்காரு, அதை மறந்துட்டேன். படத்தோட டூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2.5 மணி நேரம் அந்த படம் டூரேஷன் ஆகுது. படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அடிச்சுன்னு பார்த்தோம்னா மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் பேர் நான் முக்கியமாக சொல்ல மறந்துட்டோம் பார்த்தீங்களா. நான் மறந்துட்டா கூட நீங்கள் எப்போ கேட்டு கமெண்ட்ஸில் போடுங்க, இந்த படத்துக்கு இந்த பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தோட டைரக்டர் அஜய் ஞானமுத்து. இவருக்கு முன்னாடி என்னெல்லாம் படம் பண்ணியிருக்காரு பார்த்தோம்னா டிமாண்டிக் காலனியோட ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணியிருக்காரு, இமைக்கால் நொடிகள் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் பண்ண படம் ரீசெண்டாக கோப்ரா. அந்த படம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் வச்சு படம் எடுத்தாரு. இப்போ விக்ரம் சாருக்கு ஆப்போசிட்டாகவே படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அது தேட்டர் எந்த டைமில் கிடைக்குதோ அதுக்கு போது அவங்க படம் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்ம ஒத்துக்க முடியாமலாம் போகிறது முடியாது. ஸோ இந்த டிமாண்டிக் காலனி படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த படத்தோட கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பார்ட் 2 அப்படிங்கிறப்போ இது வேற கதைக்கிறோம், அது வேற கதைக்கிறமா இருக்கும். இல்லைன்னா அந்த படத்தோட கண்டினியூஸாக இருக்கும். அப்படிதான் இது வந்து டிமாண்டிக் காலனி ஃபர்ஸ்ட் படத்தோட கண்டினியூட்டியாக தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த சில கிம்ஸ்லாம் போட்டு காட்டியிருப்பாங்க. ஏன்னா 9 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு படம் மறந்துருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படிதான் இந்த படத்தில் வந்து செகண்ட் பார்ட் ஓப்பன் பண்ணால் நம்ம பிரியா பவானி சங்கர் அவரோட காதலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இருக்குது. அந்த நோயினால் அவர் வந்து இறந்துடுறாரு. இறந்தாலுமே கூட அவர் வந்து ஏதோ ஒரு குறையோடு தான் இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சைனீஸ் சாமியார்களை பிடிச்சி அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அங்கே பேச போனாலும் அந்த இடத்துல நம்ம அருந்ததி சாரோட கதை உள்ளே வருது. பட் இந்த இடத்துல அருந்ததி சாரோட கதை உள்ளே எதுக்கு வரணும், பிரியா பவானி சங்கர் போய் இறந்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ பாசமாக நினைக்கிறோங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, கிளைமேக்ஸில் என்ன அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதையே. நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். காதலர் இறந்துடுறாரு, மனையும் எப்படி சொல்லணும்னு தெரியலையே, ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இறந்துடுறாரு. இருந்தாலும் அவரோட குழந்தை வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அவர் இறந்ததுக்கப்புறம் சில ட்விஸ்டெல்லாம் தெரியுது. அவர் வந்துட்டு போகிற மாதிரி ஏதோ சொல்லணும் அதிகமாக தெரியுது. இதை ஒரு சாமியாட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல இவங்களை சில விஷயம்லாம் பண்ணுறப்போ அந்த ஒரு இடத்துல தான் இங்கே அருந்ததி சாரோட கதை கனெக்ட் ஆகிருக்கு. அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த படத்தோட கதையே. ஓகே, நான் கதையை சிம்பிளாக சொல்லிட்டேன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு சொல்லிட்டோம்னா அதில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. நம்ம அருள்நிதி சார் சொல்லவே தேவையில்ல, எந்த கதை கொடுத்தாலும் நடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் எனக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் படம் எனக்கு பிடிச்ச கதையை தான் நான் செலக்ட் பண்ணி நடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அருள்நிதி சார் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பார். அதெல்லாம் இந்த படத்துலையும் அவர் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைன்னா ஒவ்வொரு சீனும் அப்படியே ஒரு மிரட்டி இருக்காரு. ஏன்னா இந்த ஹாரர் படம், ஒரு ஆக்ஷன் படம், காமெடி படத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஆக்டிங் காட்டணும் அப்படிங்கிறது பெருசு இல்லை. ஹாரர் படத்தில் அது வெளியே காட்டணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்டார்ஸ் தான். அதுவே ஒரு கரெக்டாக பண்ணியிருக்காரு. ரெண்டாவது பிரியா பவானி சங்கர் மேடம், அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே அவர் நடித்த ஒவ்வொரு படத்துலையுமே அவங்க மெயின் ரோல தான் வந்துகிட்டு இருக்காங்க. பட் அந்த படங்கள்லாம் ஓட மாட்டேங்குது அப்படிங்கிறனால பிரியா பவானி சங்கர் வந்து இவங்க ராசி இல்லாத நடிகர், சரி ராசி இல்லாத நடிகர்கிட்ட அது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னு தெரியல, அவங்க நடித்த பொம்மை படம் ஓடல, யானை படம் பெருசாக ஓடல, இதே மாதிரி ரத்தன படம் ஓடவே இல்லை.
ரீசெண்டாக இந்தியன் 2 ஓடல அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து ஒரு ராசியில் வரி அப்படின்னு சொல்கிறலாம் தப்பு. கதை நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் ஓடும். ராசி இல்லாத அப்படிங்கிறதுல அப்படி பார்த்தோம்னா டிமாண்டிக் காலனி படம் ஓடிட்டுல அவங்க திரும்ப ராசி வந்துருச்சா அப்படின்லாம் இல்லைங்க. நடிகைங்க வந்து ஒரு படம் ஓட்டிங்கிறதுக்கு அவங்க ராசியிலேன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான். சில தீவிரத்துனா அருண் பாண்டியன் சார் கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போயிட்டாரு. முத்துக்குமார் சார் அவர் வழக்கமாக கிராமத்து புறங்களை ரவுடியாக ஒரு மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. பட் இந்த ஒரு டவுன் கேரக்டர் அதுவும் ஒரு ஹாரர் ஸ்டோரியில் அவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ அதுவுமே அவர் கொடுத்த கேரக்டரை கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. எனக்கு அது படத்தில் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது நான் எந்த இடத்துலையுமே தவறுதல் சொல்ல மறக்கவும் மாட்டேன். ஸோ ஓகே, வேறு என்ன, அர்ச்சனா நம்ம ஹீரோவுக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டருமே கொடுத்ததை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. சில காமெடியாகவுமே இருந்துச்சு அவங்க வர சீனாவை கூட. மீனாட்சி கோவிந்தராஜன், அஜயநாதன் சாரோட இதுக்கு முன்னாடி எடுத்த கோபுரா படத்தில் அவங்க முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல். படத்தில் இன்டர்வல் முன்னாடி வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே அவங்க முத்துக்குமார் சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி அவங்க கேரக்டருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. இந்த கதைக்கு என்ன தெரியும் அதை போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பிஜிஎம் மட்டுமே அதிகமாக இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் அந்த சீன்ஸில் அதிகமாக இல்லை அப்படிங்கிறனால ரொம்ப இறைச்சலாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. இட்ஸ் ஓகே. இந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கதையை 2வது பாட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இதை அந்த கதை 2005 நடந்துருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த கதைக்குள்ள பிரியா பவானி சங்கர் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 2009 நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி அதை 2005 கனெக்ட் பண்ணி அவங்க 2021 பார்க்குற மாதிரி கொண்டு வந்து இந்த கதையை ஜாயின் பண்ணுறப்போ ஓகே கனெக்டிவிட்டி சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரியும் அதுலேயும் டிமாண்டிக் காலனி 2 அப்படின்னு சொன்னோடனே இதை வந்து 2 அருளதி கேரக்டர் வச்சுருக்காங்க. ஒருத்தர் இருந்தால் இன்னொருத்தர் இருப்பார், ஒருத்தர் இறந்துட்டா இன்னொருத்தர் இறந்துவார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்து அதேமாதிரி அப்பா இறந்துட்டாரு, அப்பாவோட சுத்தரம் எனக்கு தான் வேணும்னு சொல்லி இந்த அருளதி இருக்கிறப்போ தங்கச்சி இருக்கிற அர்ச்சனா அவங்களுக்கு தான் வேணும்னு அவங்களுமே இருக்கிறப்போ கடைசியில் 2 பேருக்குமே கால் பங்கு கொடுத்துக்கிட்டு நம்ம டிமாண்டிக் காலனி ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு முக்கால்வாசி பங்கு கொடுக்க அவரை தேடி போகணும் அப்படிங்கிறதுக்காக கேஸ் எல்லாம் போட்டு பட் அவர் இறந்துருக்கிற ஒரு நிலைமையெல்லாம் 6 வருஷமாக கோமான் இருக்காரு. கருணை கொலை வாங்கணும்னு சொல்லி கோர்ட்லாம் அவர் வாதாடி கேஸ்லாம் வாங்கி கடைசி அந்த இடத்துல நம்ம அருண் பாண்டியன் சாரும் பிரியா பவானி சங்கரும் சொல்லலாம். அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டு அங்கேருந்து கதை இன்னொரு கட்டத்துக்கு ட்ராவல் ஆகுது. இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கப்போ நிறைய திகில் படம் பார்க்குறோம். அரண்மனை 6 மணி அப்படின்னு சொல்லி அரண்மனையே 10 பாட்டு வந்துடும். போயிட்டு இருக்கும்போது காஞ்சனாவும் 5வது பாட்டில் வருங்கிறாங்க. அதுவுமே எனக்கு என்னன்னு தெரியல. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க திகில் சீன்ஸ் எப்படியெல்லாம் காட்டுவாங்க, எப்படியெல்லாம் போர்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ சைனீஸ்காரங்க சைனீஸ் ஆக்டர்ஸே படம் ஃபுல்லாகவே அந்த பெரிய ஓட்டர் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுமே கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களையுமே ஒரு முக்கியமான ரோலாகவே படத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த காட்சிகளுமே நல்லா இருந்துச்சு. என்னடா நீ எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிற அப்படிங்கிறப்போ மைனஸ் என்ன நெகட்டிவ் என்னடா நீ சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தாட் சொல்லலாம். என்னதான் இவங்க ஒரு கதையாக படமாக நல்லதாக பண்ணியிருந்தாலும் கூட இந்த படம் சில காட்சிகளில் நல்லா படத்தை புரிஞ்சு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சீன் இதுக்காக தான் வருது, அந்த சீன் அதுக்காக தான் வருதுன்னு புரிஞ்சுக்க முடியும். எல்லாருக்குமே இந்த படத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஓவராலாக சொல்லணும்னா சில காட்சிகள் எனக்கே புரியல தான். பட் இருந்தாலும் அதை நான் சொல்ல முடியல. இருந்தாலும் கிளைமேக்ஸில் தேர்ட் பார்ட்டுன்னு போட்டாங்க. சரி சாமி, தேர்ட் பார்ட் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டெக்னீஷியனாக அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சில காட்சிகள் புரியல, சவுண்டு இறைச்சலாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு மைனஸ்ன்னு சொல்லி பெருசாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சில காட்சிகள் புரியல அப்படிங்கிறதுக்காண்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கூட வந்து சிலருக்குமே அது புரியலை, இந்த சீன் எதுக்கு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் குடும்பத்தோடு போய் குழந்தைங்களோட பார்க்குறப்ப அவங்களுக்குலாம் வந்து இந்த படம் சத்தியமாக நிறைய காட்சிகள் புரிய வாய்ப்பு இருக்காது. ஏன்னா 2 பார்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காகவே சார் ஒரு 20-25 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாரு. அது வரைக்குமே கதை புரியும். அதுக்கப்புறம் ட்ராவல் ஆகிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி புரியாது. அது மாதிரி என் படம் பார்த்தீங்கன்னா அப்படிங்க உங்களுக்குமே தெரியும். நம்ம MS பாஸ்கர் சார்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருப்பார். செகண்ட் பார்ட்டில் ஒரே ஒரு கேமியோ மாதிரி அப்படி அவர் பேசக்கூட மாட்டார், அதோட அப்படியே போயிடும். ரமேஷ் திலக் சார் வந்து இதில் ஒரு டீ குடிக்குமா ஒரு சீன் மட்டும் காட்டியிருப்பாங்க. அதுவுமே அதோட போயிடும். நிறைய CGFலாம் பார்த்தீங்கன்னா VFXலாம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துலையும் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சு. நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். ஆனால் எல்லாருக்குமே புரியுமா அப்படின்னு சொல்லல. சரி, டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு படம் எப்படி அப்படின்னு கீழே கமெண்ட்டில் கல்வி பாருங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் முறை உங்களிடம் விரைவிடுகிறேன். நான் தான் உங்கள் செந்தில்குமார்.